கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் புகுந்த காட்டு யானை கூட்டத்தால் பழங்குடியின கிராம மக்கள் பீதியடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் இந்த கோதையார் கிராமத்தில் அரசு ரப்பர் கழக தொழிற்சாலை உள்ளது. இந்த தொழிற்சாலை 10 ஆண்டுகளுக்கு முன்பே மூடப்பட்ட நிலையில் சுற்றியுள்ள பகுதிகளை குத்தகைக்கு எடுத்து ஒருவர் விவசாயம் செய்து வருகிறார். இங்கு வாழை மற்றும் அன்னாசி பழம் பயிரிடப்பட்டிருக்கும் நிலையில் 9 யானைகள் அங்கு புகுந்தது. அன்னாசி செடிகளையும் வாழை மரங்களையும் பதம் பார்த்த அவை அங்கேயே முகாமிட்டு விட்டன. வனத்துறையினர் யானைகளை போராடி வனப்பகுதிக்குள் திருப்பி அனுப்பினர். ஊர்பகுதியில் மின்வேலி அமைத்து தங்கள் பயிர்களை காக்க வேண்டும் என அப்பகுதிவாசிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து வனத்துறை அதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த யானை கூட்டம் மீண்டும் இங்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். இதனால் கூடுதல் வனத்துறையினர் இங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். அதிகாலையில் ரப்பர் பால் எடுக்கும் தொழிலுக்கு செல்லும் ஊழியர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் மனு.